இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு மதுரை போறோம். ஆனா சென்னையில ட்ரெயின் ஏறின கொஞ்ச நேரத்துல தான் பிரசன்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். நானும் என் பிசினஸ் பார்ட்னரும் நைட்டு ட்ரெயின்ல சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்பணும். மதுரை போகிற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணல. பிரசன்டேஷன்ல இந்த பக்ஸ் மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகும், அதை டெஸ்ட் பண்ணுவோம். அதை டெஸ்ட் பண்ணும்போது வேற இஷ்யூ வரும், அதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த என்டையர் ஜேர்னியும் டோட்டல் டீபக்கிங் செஷன் ஆயிடுச்சு. ஃபைனலி மதுரை ரீச் ஆகும்போது பிரசன்டேஷன் ரெடி. அடுத்த மார்னிங் சீக்கிரமே கிளம்பி ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆனோம். ஆனா வென்யூக்கு போனா ஈவெண்ட் அங்க ஸ்டார்ட்டே ஆகல. சோ அந்த கேப்பை வேஸ்ட் பண்ணாம அப்பவே லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஈவெண்ட்டுக்கு வந்தோம். அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே டோட்டல் அட்மாஸ்பியரும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஆண்டர்பிரினர்ஸ், டிஃபரெண்ட் பிசினஸஸ், டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஆனா எல்லாருக்கும் ஒரு காமன் திங், சம்திங் பில்ட் பண்ணோம். புது ஐடியா, புது பெர்ஸ்பெக்டிவ், புது கான்வர்சேஷன் அப்படின்னு ஒரு கனெக்ஷனா மாறிச்சு. மீட்டிங் முடியும் பிரசன்டேஷன் பண்ணது மட்டும் டேக்கவே இல்ல அப்படின்றத கம்ப்ளீட்டா புரிஞ்சு நம்ம ரூம்ல என்டர் ஆனது ஒரு பிசினஸ் ஐடியாவோட, வெளியே வந்தது நிறைய நியூ கனெக்ஷன்ஸோட. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு மதுரைக்கு வந்தா ஜிகர் தண்டா மிஸ் பண்ண முடியுமா? சோ ஒரு ஜிகர் தண்டாவும் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல உட்காந்தோம். அப்பதான் ஃபுல் டே ரிவைண்ட் பண்ணும்போது ஒரு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஜேர்னி ஜஸ்ட் ஒரு பிரசன்டேஷன்ல மட்டும் இல்ல, கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்றதுலயும் தான் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சோ மதுரைக்கு நெக்ஸ்ட் டைம் வரும் இன்னொரு பெட்டர் ஸ்டோரியோட வரேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.